ஆனந்தி, முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் செல்ல உள்ள சூழ்நிலையில் அங்கு 32 பேருக்கு அவர் நேரடியாக அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை வழங்கும் விவகாரம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு கூட்டணியில் ஆதரவு வெளியில் இருந்தளிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வேலைவாய்ப்பை வழங்கக்கூடாது என்றும், அது அரசு இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அரசு அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது என்று சிபிஐ கண்டனம் தெரிவித்தது. அதே போல சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகமும் இன்று அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக வெற்றிக் கழக அரசு வேலை வழங்குவது நியாயமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிப்பது அது வழக்கை நிறுத்து போக செய்யும் முயற்சியாக இருக்கக்கூடும் என்றும், 41 பேரின் குடும்பத்தினருக்கும் அரசு வேலை வழங்கும் திட்டத்தை அல்லது முயற்சியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தி இருக்கிறார். இது கரூர் துயர வழக்கில் விசாரணையை அது பாதிக்கும் என்றும், வழக்கின் தீவிரத்தை அது நீர்த்து போக செய்யும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதனால் நாளை முதலமைச்சர் விஜயின் கரூர் பயணத்தின் போது பாதிக்கப்பட்ட உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. வழக்கின் தன்மையை பாதிக்கும் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்தில் உயிரிழந்தோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கினால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக கருதப்படும் என்பதால் இதனை தமிழக வெற்றிக் கழக அரசு செய்யக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கரூரில் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதால் அந்த நெரிசலில் உயிரிழந்தோர் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வரக்கூடிய நிலையில் இப்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதால் அதனை நிறுத்தி வைக்க வேண்டும், அரசு வேலை வழங்கக்கூடாது. அரசியல் கட்சிகளின் கூட்டத்தில் உயிரிழந்தோருக்கு தனியார் நிறுவனங்களில் அந்த கட்சிகளே வேலை வாங்கி கொடுக்கலாம், நிவாரண உதவி வழங்கலாம். அரசு பணத்தையோ அரசு வேலையையோ வழங்குவது ஏற்றுக்கொள்ள இயலாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு வேண்டுகோளும் வலியுறுத்தலும் கண்டனமும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.